உங்கள் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். லா தஅகுலு ரிபா, நீங்கள் வட்டியை வாங்கி சாப்பிடாதீர்கள். அல்லாஹ் முவாஃபா, பலகீனத்திலும் பலகீனமாக நீ இருந்தால். எப்படி சொல்றான் அல்லாஹ்? பலகீனத்திலும் பலகீனம். பலகீனத்திலும் பலகீனம்னா சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம கையேந்திர நிலைமை வந்துருச்சுங்க. என்ன நிலைமை வந்துருச்சு? கையேந்திர நிலைமை வந்து போச்சு. அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த நிலையில் கூட நீங்க வட்டி வாங்காதீங்கிற அல்லாஹ். மீறி வாங்கினா நீ என்னோடு போருக்கு வா, அல்லாஹ்வோடு போர் செய்து நீ வென்றுப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை போருக்கு அழைக்கின்றானே. இன்னைக்கு எதிரெல்லாம் வட்டி, எதிரெல்லாம் இன்ட்ரெஸ்ட், எதுக்கெல்லாம் பேங்க்ல ஏறி இறங்குறோம், எதுவெல்லாம் கொண்டு போய் லோட வைக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சில சகோதரர்கள் சொல்றது உண்டு, ஆலிம்சானா வட்டி வாங்குறது இல்ல, என்ன ஒரு 50-100 கிராம் நகையை மட்டும் பேங்க்ல கொண்டு போய் வைப்பேன். அப்ப அது என்னது வாப்பா? அது வட்டி இல்ல. உங்களுக்கு பாதுகாத்து வச்சு அவன் மெனக்கட்டு ஒரு பில்டிங்கை கட்டி ஏசிய போட்டு 10 பேரை வேலைக்கு ஆளை வச்சு உங்க நகையை பொத்துனாப்புல பாதுகாத்து நீங்க போய் திரும்ப கேட்கும் போது இந்தாமா தங்கம் கொண்டு போன்னு கொடுத்துருவான். அப்படியா? அப்படியா? பாதி பேர் என்ன சொல்றது, நகையை கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறது அவர் வட்டியே இல்லையா, அது கொஞ்சம் வட்டி தான். அலிம்சா, சின்ன பாம்பு கடிச்சாலும் விஷ விஷம்தான், பெரிய பாம்பு கடிச்சாலும் விஷ விஷம்தான். விஷ விஷம்தான். சின்ன பிள்ளை அசிங்கம் பண்ணாலும் நாத்தம் தான், பெரியார அசிங்கம் பண்ணாலும் நாத்தம் தானே. நாத்தம் மாறுமா? மாறாது. அல்லாஹ் வட்டியுடைய வாடகைக்கே போகாதீங்கிறா. பேங்க்ல கொண்டு போய் வச்சுட்டு அதீத புத்திசாலித்தனமா ஒண்ணு பேசுவோம். என்ன தெரியுமா? வித்துட்டா வாங்க முடியாத ஜத்து. பிறக்கும் போதே 50 கலஞ்சி நகையோடையா பிறந்திய, பேங்க்ல வைக்கிறதுக்கு முன்னாடி நகை கையில இல்ல, எப்படி வாங்கினீங்க கேட்ட பதில் இல்ல. வட்டிக்காரன் நம்புறோம், பேங்க்காரன் நம்புறோம், பேங்க் லாக்கரை கூட நம்புறோம். 50 கிராம் நகை 100 கிராம் நகை இல்லாமதானே நம்ம இதை வாங்கணும். அதை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தானே ஏற்படுத்தினா, திரும்ப அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருவார்கள் நம்பிக்கை இல்ல. எதுல கொண்டு போய் வச்சிருந்தது? பேங்க்ல கொண்டு போய் செஞ்சிடறோம், வச்சிடறோம். இது கேட்டா ரொம்ப அவசியத்துக்கு தேவை, இந்த காலத்துல இப்படி இல்லைன்னா முடியாது. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, அது ஹராமாக்கப்பட்டதுதான். இந்த மாதிரியான ஹராம்களை செய்து கொண்டு அல்லாஹ்வினுடைய உதவியை நாம் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை விட புத்திசாலி இல்லை, மாற்றி சொல்றேன், நம்மை விட